ஹாய் மக்களே. சட்டசபையில் விஜய் நான் பேசின அந்த குட்டி ஸ்டோரி எல்லோரும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டேன். ஆனால் எனக்கு என்னன்னா, அந்த கதை சொல்லிகிட்டு இருக்காரு போது எடப்பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 32 பல்லும் தெரியுது. அப்படியே சிரிக்கிறாரு. ஆஹா சூப்பர்ரா சூப்பரான்ற மாதிரி. உங்கள் கட்சி அழிஞ்சிட்டு போயிட்டுருக்குங்க, அதை பார்த்து உங்களுக்கு வருத்தமே இல்லையா? எந்த ஒரு தலைவரும் தான் தோத்தாலும் கட்சியை வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் கூட சரி. இன்னே அவர் தோத்துட்டாரு, இப்போ ஏன் அவர் இன்னமும் அறிவாலயம் போகிறாரு வர்றாரு, இந்த கட்சியை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்ற ஒரு இதில் இருப்பாங்க. இவர் கட்சியிலேருந்து எல்லாமே விலகி அது அந்த கட்சியில் தான் போய் சேர்றாங்க வேறு. இவர் அதை யோசிக்காமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கட்சியில் பொதுச் செயலாளர் நான் தான் இருப்பேன், அப்படியே ஆனாலும் முதலமைச்சராலும் நான் தான் இருப்பேன். அவரோட பதவி, அவரோட இது மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுதே தவிர, இந்த கட்சியிலேருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது, இந்த கட்சியை ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு வரணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா, இந்தளவுக்கு இந்த அதிமுக இப்படி போயிருக்காது. சப்போஸ் எடப்பாடி இல்லாமல் வேறு யார்ட்டையாவது இந்த பதவி வந்திருந்தால் கூட ஒரு மாதிரி கட்டி காப்பாற்றிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இவருக்கு. கட்சியையும் விட்டுட்டார், சட்டமன்றத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி ஐயா, நாளைக்கு நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பற்றியும் இப்படி தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் எங்கே வீட்டில் டிவி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்களா? ஒழுங்காக உங்கள் கட்சியை வந்து வலுப்படுத்த பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் தாவேக்கால போயிட்டாங்க. நீங்கள் என்ன சிரிக்கிறீங்களோ ஜாலியாக சிரிச்சிட்டு இருங்க. இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் சிரிப்பீங்க, நாளைக்கு நீங்கள் டிவியில் பார்த்துட்டு வேணால் சிரிக்கலாமே தவிர கட்சி இருக்காது. அதுக்கு அந்த அன்புமணி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, சௌமியா அன்புமணி, அவங்களாச்சும் பரவாயில்ல. விஜய் பேசும்போது அப்படியே அந்த அவங்களோட மூஞ்சே மாறிடுச்சு. சரி, இதுக்கு தான் நான் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா, என்னமோ சட்டமன்றம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். இந்த மாதிரி இருக்கும், நான் ஜெயிக்காமே இருந்திருப்பேன்டா, எப்பயும் தோக்குற மாதிரி தோத்தே போயிருப்பேன்டான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி ஐயாவுக்கு சிரிப்பு வருது. கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வீட்டில் உட்காந்தா பார்ப்பீங்க, சிரிங்க. அப்போதைக்கு எங்களால் பார்க்க முடியாது, நீங்களே ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, பை பை.